ஹலோ, வணக்கம். நான் சேலத்திலிருந்து ஜோதிட ஆசிரியர், சுகநாடி ஜோதிட பேராசிரியர் விஜயம் பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் ஒவ்வொரு வீடியோ, வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ வந்து எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிடர்களுக்கும், ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறவர்களுக்கும், ஜோதிடம் கற்றுக்கிறவர்களுக்கும் மிக உதவியாக இருக்கும். இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால் சுகநாடியில் தெளிவாக ஜோதிடம் சொல்லித்தருது. நாம் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் இப்படி தாங்க உங்கள் நிலைப்பாடு அப்படின்னு சொன்னால் அவங்க ஆமாம்பாங்க. இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ அந்த கருத்து தான் அதை விதியாக மாறி உங்களுக்கு இப்போ சொல்கிறோம். இப்போ ஒரு ஜாதகம் போட்டுருக்குறோம் பாருங்கள், போர்டில் காட்டிருக்கிறோம். இல்லைன்னா உங்களுக்கு நான் டேட் ஆஃப் பர்த் கிரகம்னு சொல்கிறேன். 14/10/1996 9:05 AM சேலம்னே போட்டுங்க ஊர். விருச்சிக லக்கணம், 2ல் குரு, 5ல் சனி கேது, 9ல் செவ்வாய், 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன் புதன் ராகு, 12ல் சந்திரன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன், சனி, சூரியன், கேது, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் புதன் ராகு, சிம்மத்தில் குரு. இது நவம்ச கட்டம். இப்போ 96/10 மாதம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 முடிஞ்சு 29 பிறந்துக்குச்சு. ராகு திசை 5 வருஷம் 6 மாதம் 14 நாள். குரு திசை 16. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சனி திசை நடக்குது. கணிச்சிட்டு திசை பற்றி லக்கணம்லாம் சொல்லிட்டு இந்த ஜாதகனோட அப்பாவே வந்திருந்தேன். நான் சொன்னேன், இந்த ஜாதகனுக்கு எந்த தொழிலும் இது வரைக்கும் அமையலைங்க. என்ன ஏங்க இப்படி சொல்கிறீங்க? எங்கள் பையன் படித்து முடிச்சுட்டு பரீட்சை எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கலாங்க. பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியாது, வேலைக்கு போக முடியாது. படிச்சிருக்கிறாப்படி படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அரசாங்க வேலைக்கு போகலாம். கலெக்டர் ஆகலாம், டிஎஸ்பி ஆகலாம், தாசில்தார் ஆகலாம், நீதிபதி ஆகலாம், என்ன போஸ்ட்னாலும் வரலாம். அது அவங்க அமைப்பு. ஆனால் எந்த வேலைக்கும் போக முடியாது. இந்த ஜாதகன் படித்ததே கூட முழுமையாக முடிக்க முடியாது. படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாது. இது வரைக்கும் வேலைக்கு போகலீங்க. இல்லைங்க, என் பையன் பரீட்சை எழுதலாம், கண்டிப்பாக வேலை வாங்கிடுவார். வாங்கிட்டு சந்தோஷம். ஆனால் வேலைக்கு போக முடியாது. 28 முடிஞ்சு 29 வருஷம் நடக்குது. இது வரைக்கும் நான் வேலைக்கு போகல. இனிமேல் வேலை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. சரி, என்ன படிச்சிருப்பா எங்கள் பையனுக்கு கேட்டார். நமக்கு தான் 10ஆம் அதிபதி சூரியன், செவ்வாய், 12ஆம் அதிபதி ராகு தொடர்பு மருத்துவம் இல்லையா. ஜாதகம் மருத்துவம் படிச்சிருப்பாங்க, டாக்டர் படிச்சிருப்பாருங்க அப்படின்னு. ஆமாம், மருத்துவம் டாக்டர் படிச்சுக்காருங்க. டாக்டருக்கு படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், ஏன் பிஎஸ்சி, பிகாம், எப்படி ஒரு படிச்சுட்டு கூட மேற்கொண்டு படிக்கலாம். படிச்சுட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ் பரீட்சை எழுதி கூட பாஸ் பண்ணலாம். அது வந்து அவங்கவுங்க கர்மா. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு அந்த கர்மா இல்லைன்னு. அப்போ படித்து பாஸ் பண்ணிட்டு என் பையன் வேலைக்கே போக முடியாது. எங்கள் ஜாதகத்தில் படிப்புக்கு வேலை அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொன்னார். எங்கள் பையன் லண்டனில் டாக்டருக்கு படித்தார். படிச்சுட்டு இங்கே வந்துட்டார். நீங்கள் வெளிநாடுகளில் டாக்டருக்கு படிக்கலாங்க. எம்பிபிஎஸ் படிக்கலாம், எம்எஸ் படிக்கலாம், எம்டி படிக்கலாம், எதுனாலும் படிக்கலாம். அவன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். ஆனால் இந்தியாவில் வந்து வெளிநாடுகளில் டாக்டருக்கு படித்தவன் இந்தியாவில் வந்து இந்தியா கவர்மெண்ட்டு பரீட்சை வைக்கும். அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்திய அரசாங்கம் ஒரு டாக்டரு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். அதை வச்சு தான் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகலாம், தனியார் கிளினிக் நடத்தலாம். ஒரு டாக்டர் படிக்கணும்னா 5 வருஷம், 12வது படித்தா 17, ஒரு டாக்டர் 5, 23, 24 முடிச்சுட்டு வந்துட்டான். அந்த இந்தியாவில் ஒரு பரீட்சை வைக்கிறாங்கல்ல, அந்த பரீட்சை வருஷத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்கன்னா 5-6 வருஷமாக எழுதி ஃபெயிலாக தான் இருக்கிறானோ. இன்னும் பாஸ் பண்ண முடியல.
இன்னும் எத்தனை வருஷம் எழுதுனாலும் பாஸ் பண்ண முடியாது. அவர் கேட்குற ஏங்க அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பரிகாரம் ஏதோ ஒரு மந்திர தந்திரம் சொல்லுங்கண்ணே. நான் நேரடியாக சொன்னேன். அவரும் பார்க்க போகிறார். நான் பரிகாரம் சொல்வது இல்லை, பரிகாரம் பண்ணி நல்லா பண்ண போவது இல்லை. கோயில் கட்டுங்க, கும்பாபிஷேகம் எடுத்துங்க, நீங்கள் உருளு தண்டம் போடுங்க, ஐயனை வச்சு பூசை பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்க, இந்த தலையெழுத்து மாறாதுங்கன்னு. ஏங்க உங்களை நம்பி என்ன நம்பி நாங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத சொல்லத்தான் முடியும் சார், என்னால் பரிகாரம் பண்ண முடியாது சார் அப்படின்னா அது தெரியுங்க. ஏதாச்சும் வழி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பக்கம் போய் பரிகாரம் சொன்னால் பரிகாரம் பண்ணுங்க, இதை பண்ணு, காசு வந்துடாதீங்க, காசை வச்சுங்க, இதோட நிலைப்பாடு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சாச்சு. அவர் போயிட்டே இருப்பாவும் அதை விட்டுடலாம். ஏன் வேலை இழந்தான், வேலைக்கு போக முடியல, வேலை செய்ய முடியல, இந்த பரிசு பாஸ் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கேள்வி. ஜோதிட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நண்பர்களே, ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்களே, இந்த விதியை சொல்கிறேன், அற்புதமாக இருக்குது, நோட்டு போட்டு எழுதிங்க. எந்த லக்கணத்துக்கும் தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். 50% அது வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தில் 50% அவர் தான் வேலை செய்வார். இப்போ இந்த ஜாதகத்தில் சனியும் கேதும் ஒரே டிகிரியில், சனி பகவான் வேலை முடிச்சா 50% போயிடுச்சு. சரி, 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் செய்யும். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், அவர் உட்கார்ந்த நட்சத்திராதிபதி யார்? பூரம் 2ஆம் பாவம் அமிர்தத்தில் நீச்சமாக போச்சு. சரி, 10ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். அந்த சூரியன் செவ்வாய்ங்களா போச்சுங்களா? 90% போச்சுங்களா? சரி, சனி பகவான் ராகு கேதுக்குள்ள ஒரு டிகிரியில் இருந்தாலும் தொழில் போயிடும். 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் தொழில் போயிடும். 10ஆம் அதிபதியும் தொழில் போயிடும். லக்னாதிபதி ஏதாவது பலமாக இருக்கிறாரா? லக்னாதிபதி பலம் இருந்தால் படித்த வேலை வேண்டாங்க, ஏதோ மூட்டை கூட தூக்கி பொழைச்சிக்கலாம், ஏதோ கூலி வேலைக்கு கூட போய் பொழைச்சிக்கலாம், உழைச்சாச்சும் பொழைச்சிக்கலாம். இப்போ லக்னாதிபதி பலமாக்குறாருன்னு பார்க்கணும். இப்போ முதல்ல பார்த்தோம், தொழில் ஸ்தானாதிபதி தொழிற்காரனுக்கு சனி பகவான் 50% இழந்தார். 10ஆம் பாவத்தில் கிரகம் 20% இழந்துச்சு. 10ஆம் அதிபதி சூரியன் 20% இழந்தார். இன்னும் 10% தான் இருக்குது லக்னாதிபதி. இப்போ விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதி யாருங்க? செவ்வாய். அவர் 9ல் போய் நேசம் பண்ணாரா? அது ஒரு குற்றமாச்சா? அவர் யார் காலில்? புதன் கால். செவ்வாய்க்கு வேதகன். இப்போ செவ்வாய்க்காலில் செவ்வாய் போய் புதனுடைய காலம் தான் வேதகனாக மாறிட்டார், தோஷம் அடைஞ்சிட்டார். அந்த தோஷம் அடைஞ்சாலும் தோஷத்துக்கு விதிவிலக்கு உண்டா? அந்த புதன் 6-8-12 மறைஞ்சோ பகை நேசம் பெற்றாலும் விதிவிலக்கு லக்னாதிபதி பொழைச்சிக்குவார், வேதகன் தொடர்பு ஏற்பட்டும் பொழைச்சிக்குவார். ஆனால் லக்னாதிபதி செவ்வாய் புதனுடைய காலில் அந்த செவ்வாயை வேதகனாக மாறுவார். அந்த புதன் போய் லக்னது 11 ஆட்சி உச்சம் மூல தெரியானோம் முழுமையாக பலனை இழந்துருச்சுங்க. ஜாதகன் வேலைக்கு போக மாட்டோம், எந்த வேலையும் செய்ய மாட்டோம். நான் சொன்னேன், அப்பா நீங்கள் சம்பாரிச்சு வைங்க, அம்மா சம்பாரிச்சு வைங்க, காலம் உள்ள வரைக்கும் நீங்கள் உங்களோட சம்பாதனையில் வச்சு பிழைப்பான். இப்படிப்பட்ட ஜாதகன் தன் உழைப்பால், தன் சிந்தனையால், தன் அறிவால், தன்னுடைய ஞானத்தால் ஒத்தரவை சம்பாதிக்க முடியாது. இதுதான் சுகநாடியோட சுச்சம் விதிகள். இந்த ஜாதகனோட அப்பாவோட நம்பர் இருக்குது, இந்த அப்பாவும் இதை பார்ப்பார். இது அப்பாவும் அப்பாவோட சொன்னேன், இதேமாரி சொன்னேன், யார் என்னன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க ஊரில் இருக்கிறவங்க கேவலம் பேசுவாங்க, அது ஒரு சூச்சமாக சொல்லிட்டேன். இப்படி தான் பார்த்துக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பிரமாதமாக சொல்லலாம். தொழில் இதாங்க, இந்த முறையில் தொழிலை பாருங்கள். தொழில் இப்படியெல்லாம் பலன் இழந்து போச்சுன்னா தொழில் செய்ய முடியாது, இதுதான் விதி. சரி, நிறைய ஜோதிட புக்களை நிறைய ஜோதிடர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கிரகம் வேதகன் கால் ஏறினால் தோஷமாயிரும் அப்படின்னு. அப்போ இப்போ வேதகன் கால் வாங்கினால் தோஷமாயிரும்.
வேதகன் கால் வாங்கினா தோஷமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிறைய ஜோதிடர்கள். இப்போ நான் சொல்ல ஒரு பக்கம் கிரகத்தை எழுதிங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இப்படி எழுதிக்கிட்டு நடுவில் கேப் விட்டு வேதகன் எழுதிங்க. அது கொஞ்சம் கேப் விட்டு சூரியனுக்கு வேதகன் சுக்கிரன், சந்திரனுக்கு வேதகன் சூரியன், செவ்வாய்க்கு வேதகன் புதன், புதனுக்கு வேதகன் செவ்வாய், குருவுக்கு வேதகன் சூரியன், சுக்கிரனுக்கு வேதகன் சனி, சனிக்கு வேதகன் சுக்கிரன். இதை வச்சிங்க. இதுதான் விதிமுறை. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, இப்படி ஒரு கிரகம் வேதகன் சாரம் வாங்கினால் வேதகன் கெடுப்பான். அப்போ அந்த ஜாதகத்துக்கு தோஷம் ஏற்பட்டது, பலன் இழந்து போயிடும் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய மூல நூல்கள்லாம் இப்படி தான் சொல்கிறாங்க. 50 வருஷம் 60 வருஷம் ஜாதகம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் சுகமடையில் இதை உடைக்க ஒரு விதிக்கு ஒரு விதிகளை கொண்டு உடைக்கிறதுக்கு ஒரு பவர் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வேதகன் சாரம் வாங்குதுங்க. உதாரணத்துக்கு புதனுக்கு வேதகன் செவ்வாய். புதன் செவ்வாய் சாரம் வாங்கிட்டார். வேதகன் சாரம் வாங்கிட்டார அந்த கிரகம் தோஷம் அடைஞ்சிருந்துட்டாங்க நூல்களில். பெரிய பெரிய ஜோதிடர்கள் அடைஞ்சிட்டாங்க. அப்போ புதன் வேதகன் சாரம் செவ்வாய் கால் வாங்கிட்டு அந்த புதன் பலனை இழந்துருவார் அப்படிங்கிறது பாரம்பரிய நூலாக்கணும், மற்ற நூலாக்கணும். ஏன்னா எங்களுக்கு விதிகளை கொண்டு புதன் செவ்வாய் சாரம் வாங்கிட்டா அந்த செவ்வாய் 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகமாகுதா, பலன் இழக்குதா, அது விதி விலக்கு உண்டு. அந்த புதன் திசை மிக அற்புதமாக வேலை செய்யும். இது விதி இருக்குது, விதி விலக்கும் இருக்குது. இதை கண்டுபிடிச்சோம். நான் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்துருக்குறேன். பாருங்க, உங்களை கூட்டு போய் கூட காரணம் துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு 9ல் புதன் செவ்வாய்க்கால். அப்போ புதன் வேதகனாக மாறிட்டார், தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடாது. நான் அந்த செவ்வாய் ஓடி பார்ப்பேன். அந்த செவ்வாய் எங்கே இருக்குது? துலா லக்கணத்துக்கு 10ல் நேசம். அப்போ அந்த புதன் அற்புதமான பலனை செய்வார் அப்படின்னு நான் சொன்னோம். அவருக்கு 72 வருஷத்துக்கு தான் புதன் திசை வந்துச்சு. புதன் திசை வர வரைக்கும் அவர் நிறைய சம்பாதிக்கலை. புதன் திசை வந்துச்சு. புதன்ன்றது செவ்வாய்க்கால், செவ்வாய் வேதகன் பலனை இழந்துச்சு. ரியல் எஸ்டேட் பண்ணார். வீடு வாடகைக்கு காட்டி பிடிச்சி விடுவார். ஒரு வீட்டுக்கு வாடகை 5000னா வீட்டுக்காரர் 2500, வாடகைக்கு வரேங்க 5000, 2500, 5000 கொடுத்தோன்னு அவருக்கு ஒரு மாதத்துக்கு 4 வீடு 5 வீடு பேசி விட்டுருவார். வீடு விற்கிறது, நிலம் வாங்கிறது 100க்கு 2%. 10 லட்ச ரூபாய்க்கு நிலமோ வீடோ விற்றா அவருக்கு 2000 ரூபா கமிஷனு. 73வது வயசுலேருந்து இன்றைக்கி 84 நடக்குது. இந்த 10-11 வருஷத்தில் பல லட்சம் சம்பாதிச்சிட்டார். வயதான காலத்தில் எக்ஸல் வாங்கி ஓட்டுறார். 2 பையனுக்கு 10 லட்சம் போட்டு வீடு கட்டிட்டார். பெண்களுக்கெல்லாம் பொண்ணுக்கெல்லாம் வீடு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு, நல்லது கட்டுறதுக்கு எல்லாம் செலவு சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாரு. பண்ணி கொடுத்து மட்டும் இல்லாமல் காசு 15 கையில் வச்சுக்கிறாரு. 83 வருஷம் எக்ஸல் ஓட்டுறாரு. சுயமாக சம்பாதிக்கிறாரு. எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி நிறைய விட்டு கணவன் மனைவி 2 பேரும் அவர் சம்பாதிக்கிறாரு. 2 பேர் ஜாலியாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த புதன் சேர்ந்துச்சோ 5 9ஆம் பாவத்தில் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 9ல் இருந்து இப்படி வேதகன் காலில் இருந்து வேதகன் பலவீனப்பட்டுட்டால் அவங்களுடைய குலதெய்வத்தில் வழிபாடு முறையில் ஏற்படுமா. இவருக்கு அந்த குலதெய்வத்தில் இவருக்கு ஒரு பாத்தியமே கிடச்சிருச்சு. இந்த 13 வருஷத்துல அரசாங்கம் ரிக்கர்டே பண்ணிட்டே இருக்கு. அவருக்கு குலதெய்வத்தில் ஒரு பாத்தியம் பூசை பண்ணுறாங்கன்னா ஒரு 4 பூஜை இருக்குது. மணியாட்டி பூசை பண்ணுவாங்க, சாம்பிராணி பூசை போடுவாங்க, தேங்காய் இப்படி ஏதோ ஒரு பாத்தியம் இருக்குல்ல, அது ஒரு பாத்தியத்தில் ரிக்கார்ட் ஆயிடுச்சு இருக்கு. அப்போ நாம் ஒரு கிரகம் வேதகன் சாரம் வாங்கினாலும் அது கெட்டு போயிடுச்சுன்னு எடுக்கக்கூடாது. அந்த வேதகனை ஓடி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி வேதகனாக வந்தால் வேதகன் பலன் பெறக்கூடாது. வேதகன் பலன் பெற்றால் அந்த திசை முழுக்க பலன் இழந்து போயிடும். அப்போ வேதகன் பலன் இழந்துவிட்டால் சிவ மிக சிறப்பாக இருக்கும்.
இப்போ நாம் போட்ட ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய், புதனுடைய கால், செவ்வாய்க்கு வேதகன் புதன் பலம் பெற்றதால் தொழிலாகி போயிடுச்சு. இதே நம்ம துலா லக்னத்துக்கு புதன் வேதகன் கால் செவ்வாய் கால் வாங்கி செவ்வாய் நேசமானதுனால் அந்த ஜாதகனுக்கு 73லேருந்து 87 வயசு வரைக்கும் பலனாக கொட்டுது, பலன் சம்பாதிக்கிற வயசான காலத்தில். இப்படியெல்லாம் உங்களுக்கு விதிமுறையை விதிக்கு விதிவிலக்கு பார்க்கணும். விதிக்கு விதிவிலக்கு பார்த்து தான் பலன் சொல்லணும். விதிக்கு விதிவிலக்கு பார்த்து தான் சொல்லணும். இப்படியெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணால் தான் எங்கள் சுகர்நாளியில் தீர்க்கமாக சொல்லும். சரி, இந்த ஜாதகனுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை குட்டிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணால் 7ஆம் அதிபதி சுக்கிரன் அம்சத்தில் நீசம் போயிட்டார், திருமணம் ஆவது அரிது. அடுத்து 2ஆம் அதிபதி குரு லக்னத்துக்கு 2ல் சுக்கிரனால் அவர் நீசம் ஆயிட்டார். 11ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பலனிட்டார், திருமணம் பண்ணுறதும் அரிது. பண்ணலாம், லேட்டாக பண்ணலாம். ஒரு 35, 36, 37 வயசுக்கு மேலே லேட்டாக பண்ணலாம். வேறு ஜாதியில் இல்லைன்னா வயசு அதிகமானது. இவருக்கு ஒரு 35, 36னா பொண்ணுக்கு 40, இல்லை வேறு ஜாதி டைவர்ஸ் ஆனது, ஏதோ ஒரு மாறுபட்டு திருமணம் பண்ணலாம். இல்லைன்னா இவருக்கு முறையாக திருமணம் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் சுகநாடியில் ஒரு விதிவிலக்கு உண்டு. ஒரு விதி இருக்குதுங்க, விதிக்கு விதிவிலக்கு இருக்குது. இப்படியெல்லாம் ஆய்வு பண்ணாமல் பொதுவாக ஜோதிடம் சொல்லக்கூடாது. அப்போ நாம் இப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா லக்னம் என்ன நிலையில் இருக்குது, ராசி என்ன நிலையில் இருக்குது, லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம பொதுவாக விதி சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த லக்னமாக இருந்து லக்னத்தை குறிப்பாக்கணும், ராசியை குறிப்பாக்கணும், லக்னாதிபதியை குறிப்பாக்கணும், அல்லது சூரியனை குறிப்பாக்கணும். இந்த நாளில் ஏதோ ஒன்று பார்த்தா கூட போதும். ஏன் லக்னத்தையும் குறிப்பாகலாம், ராசியும் கூட குறிப்பாக்கலாம். இந்த நாளில் 2 குறிப்பாத்தால் அவன் ஊர் உலகத்தில் மதிப்பு, புகழ், தொழில், சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்வார். இந்த குறிப்பாக்க வரனால் ஆதரவற்ற நிலையில் எதுவுமே ஒட்டாது. இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னத்தை குறிப்பாக்குதா இல்லை, ராசியை குறிப்பாக்குதா இல்லை, லக்னாதிபதியை குறிப்பாக்குதா இல்லை, சூரியனை குறிப்பாக்குதா இல்லை. அப்போ இவன் என்ன பண்ணுவான், அப்பம்மா இருக்கிற வரைக்கும் சம்பாரித்து அப்பம்மா இருக்கிற சொத்தை சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்பம்மா இல்லாத காலத்தில் தனியாக புலம்பிக்கிட்டு ஆதரவற்ற நிலையில் தான் இருப்பான். இந்த லக்னம், ராசி, லக்னாதிபதி, சூரியனை குறிப்பாத்தால் இவ்வளோ ஒரு பெருமை. அப்போ லக்னம், ராசி, லக்னாதிபதி, சூரியனை குறிப்பாக்க வேண்டும். எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. சில பேர் நானும் சொல்லியிருக்கிறேன், இல்லை மற்றவரும் சொல்கிறாங்க, மிதன் லக்னம் துலா லக்னத்துக்கு குரு பார்வைன்னு இருக்கட்டுங்க. அவர் பாவியாக இருந்தாலும் குரு பார்வை செல்லுபடி ஆகும். மிதன் லக்னமும் துலா லக்னத்தையும் கூட குரு ராசியை பார்க்கலாம், லக்னாதிபதி பார்க்கலாம், அல்லது லக்கணத்தை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம். அப்போ தான் பேர் புகழ். குரு 1, 5, 9லேருந்து சூரியனை பார்க்கணும். இப்போ 5 லக்குன்னு வச்சுக்கோங்க, 11ல் சூரியன் இருந்தால் குரு பார்க்கும். குரு 5 திரியோணத்திலிருந்து குரு சூரியனை பார்த்து, சூரியன் நின்ற நட்சத்திராதிபதியும் குரு நின்ற நட்சத்திராதிபதியும் பலம் பெற்றால் இந்த ஜாதகனை உலகம் போற்றும். உலகமே தெரியுங்க, இந்த ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் இருக்கிறான்னு தெரியுங்க. அதுக்கு தான் சொன்னது, லக்னத்தை குறிப்பாகணும், ராசியை குறிப்பாகணும், லக்னாதிபதி குறிப்பாகணும், சூரியனை குறிப்பாகணும். பார்த்தா உலகம் போட்டுரும், பேர் புகழோடு இருப்பாருங்க. இதெல்லாம் நாளும் பார்க்கலன்னா ஆதரவற்ற நிலையில் அம்போன்னு இருப்பான். யாராக இருந்தாலும் சரிங்க.
இப்போ உதாரணத்துக்கு இந்த நாளையும் குரு பார்த்தா பேர் புகழ் இருக்குதே, உலகமே போட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நமக்கு அரசியல் தேவையில்லை, சொல்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கடக லக்கணம், அஞ்சலை குரு, 11 சூரியன் சந்திரன். குரு பார்த்துச்சு, சந்திரனையும் பார்த்துச்சு, சூரியனையும் பார்த்துச்சு. உலகம் போட்டுருந்துச்சா இல்லைங்களா. அது நல்லதோ கெட்டதோ நமக்கு வேண்டாம் அரசியல். அவர் இறந்தனைக்கு எத்தனை லட்சம் பேர் போய் பார்த்தான். இந்தியாவில் அரசியல்வாதிகளில் யார் தெரியாத ஆள் யார் அந்த ஆளுக்கு. கருணாநிதி இந்திய அரசியல்வாதியில் யாரும் தெரியாதல்ல. அரசியல் டெல்லி அரசாங்கத்துக்கு ஒரு ஐடியாஸ் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அவ்வளோ திறமை, அவ்வளோ பலம், அவ்வளோ புத்தி, அறிவு, ஞானம். 10ஆம் பாவத்தில் புதன் இருந்து பலம் பெற்றால் எழுத்தாளர் ஆவாங்கன்னா அவர் ஜாதகத்திலும் இருக்குது. இப்படியெல்லாம் விதிகளை ஒப்பிட்டு, நம்ம விதியை ஒப்பிட்டு இருக்கிற ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்து சொல்லி அவங்க ஆமாங்கன்னு நடைமுறையில் சரியாக இருக்கணும். இப்படி இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லி எம்கேஎஸ் அஸ்ட்ரோட்டியை பார்த்து கொண்டு இருக்கிற ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம்னு 2 புக் எழுதியிருக்கிறேன். அந்த புக்கை வாங்கி படிங்க. சுகநாடியில் இவ்வளோ விஷயம் சொல்லலாம். 2000-3000 விதிகள் இருக்குது. எம்கேஎஸ் அஸ்ட்ரோட்டியை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் கொடுங்க. சுகநாடி என்னும் ஜோதிடம் உங்கள்கிட்ட வந்து ஒத்திக்கும். சிறப்பாக ஜோதிடம் சொல்லான்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.